இந்த ஜனநாயகன் படம் வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தை வந்து எப்படின்னா ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. நெகட்டிவான இந்த விமர்சனத்தை வந்து பரப்புவாங்கன்னு வந்து சொல்றாங்க. அதாவது இந்த படத்துக்கு வந்து ஏ சான்றிதழ் கொடுத்துட்டாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை வைத்து இந்த படம் நாளைக்கே ரிலீஸ் ஆகிடும்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ரூல் 33 அப்படிங்கிற விதியின்படி சில காட்சிகள் படத்தில் சேர்க்கப்பட போது தமிழக முதலமைச்சர் விஜய் நடிக்குங்கிறது புதுசாக ஆட் ஆகுது. அதற்கான ஒரு அவகாசம் இவங்களுக்கு தேவைப்படுது. அதாவது விஜயினுடைய அந்த கரூர் பேச்சை பார்க்கும்போது முதல்ல எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேச்சுக்கலையில் வந்து விஜய் வந்து பயங்கரமாக தேறிட்டார். ஒரு முதலமைச்சராக நம்ம பேசும்போது அதுக்குன்னு வந்து ஒரு பேச்சு மொழி இருக்கு. நீங்கள் சீமான் மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. ஸ்டாலின் வந்து இன்னும் அந்த ரியாலிட்டியே அவருக்கு தெரியல. தன்னுடைய ஆட்சி போய் தாவேக்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கங்கிறதே அவருக்கு புரியலை. இன்னும் நாம் வந்து முதலமைச்சராக இருக்கோங்கிற அந்த கனவுலையே வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் குறித்து சொல்றாரு. ஆனால் இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவர் இன்னும் சினிமா நடிகராகவே இருக்கும் அப்படிங்கிற அந்த நினப்புல இருக்காரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. மக்களை சந்திக்கும் போது நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு திருப்பி நீங்கள் திமுகவை பேசிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு மாதிரி சரியான விஷயமா எனக்கு தோணும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுத்ததுங்கிறது மிக மிக ஒரு தவறான செயல். அதில் எந்த மாற்றமும் இல்லை. செந்தில் பாலாஜி வந்து அதிகம் வந்து தாவேக்காவில் அந்த கார்னர் செய்யப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மற்ற திமுக முன்னாள் அமைச்சர்களை விட விஜய் வந்து செந்தில் பாலாஜி மீது ஒரு தனிப்பட்ட வன்மத்தோடு அவரை வந்து கார்னர் பண்றாருங்கிறது ஓரளவுக்கு உண்மைதான். அதற்கு காரணம் அந்த கரூர் சம்பவம் தான். மங்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பார் வலைபேச்சு ஜே பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்வர் விஜயரோட இந்த கரூர் பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. அங்க போய் பேசினது வந்து ஒரு முதலமைச்சர் வந்து இப்படிலாம் வந்து பேசலாமான்னு வந்து சொல்றாங்க. இந்த கொத்து புரோட்டா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜயனுடைய அந்த கரூர் பேச்சை பார்க்கும்போது முதல்ல எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேச்சுக்கலையில் வந்து விஜய் வந்து பயங்கரமாக தேறிட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கு முதல்ல நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஸோ இந்த அளவில் தான் அவரால் பேச முடிந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரளமாக ஒரு அரை மணி நேரம் எந்த தங்கு தடை இல்லாமல் ரோல் ஆகாமல் ரொம்ப சரளமாக பேசுகிற அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல பயிற்சி கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முதலமைச்சராக நம்ம பேசும்போது அதுக்குன்னு வந்து ஒரு பேச்சு மொழி இருக்குது. நீங்கள் சீமான் மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. ஏன்னா அரசியலில் வந்து உங்களுக்கு முன்னால் சீமான்னு ஒருத்தர் இருக்கார். அவரை மக்கள் வந்து நிராகரித்து டெபாசிட்டை பறிகொடுக்கிற இடத்துக்கு அவரை தள்ளிட்டு உங்களை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவர் மாதிரி கிடையாது, ஒரு நாகரிக அரசியல் செய்வீங்கிற அந்த நம்பிக்கையில் தானே. அப்போ நீங்களும் வந்து மேடை கிடச்சி அதிகாரம் கிடச்சி பதவி வந்த பிறகு அந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக ஏற்க முடியாது. அந்த டேஷ் அப்படிங்கிறாரு. அப்போ டேஷ் அப்படின்னா எல்லாருமே அதை வந்து ஈஸியாக ஃபில்லப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒருத்தர் பேசும்போது எங்களுக்கும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் பேச தெரியுங்கிற மாதிரி ஒரு இதில் பேசியிருப்பார். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி வந்து இன்னும் அவருக்கே வந்து போய் உரைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் ஸ்டாலின் குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் வந்து இன்னும் அந்த ரியாலிட்டியே அவருக்கு தெரியல. தன்னுடைய ஆட்சி போய் தாவேக்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கங்கிறதே அவருக்கு புரியலை. இன்னும் நாம் வந்து முதலமைச்சராக இருக்கோங்கிற அந்த கனவுலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் குறித்து சொல்கிறாரு. ஆனால் இவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இவர் இன்னும் சினிமா நடிகராகவே இருக்கும் அப்படிங்கிற அந்த நினப்பில் இருக்காரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அதுக்கு அடுத்து வந்து இங்கே எத்தனை நாள் தான் திமுக வந்து தீய சக்தினே சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க? அப்படி சொன்னீங்க, அதை மக்கள் நம்பினாங்க. அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாக மக்கள் நம்பியதால் உங்களை வந்து வெற்றியை கொடுத்துருக்காங்க, திமுகவுக்கு ஒரு தோல்வியை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பதவியும் பொறுப்பும் வந்த பிறகு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். மக்களை சந்திக்கும் போது நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு திருப்பி நீங்கள் திமுகவை பேசிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு மாதிரி சரியான விஷயமா எனக்கு தோணலை. இல்லை சார், இப்போ ஆனால் அவர் வந்து முழுசாக நம்புறாருல்ல சார். இந்த கரூர் பிரச்சனைக்கு வந்து காரணம் வந்து இங்கேருந்து யாரோ ஒன்று பண்ணதுன்னா இதோட விளைவுன்னு வந்து சொல்கிறாரு. அதை வந்து காவல்துறை வந்து எங்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவருடைய ஆட்சியில் வந்து காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ அவரே நியாயப்படி அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம்.
அப்படி இருக்கும்போது திரும்பவும் வந்து காவல்துறை மேல வந்து பழி போடுறது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும் சார்? ஒரு பக்கம் வந்து நன்றி சொன்னார் அந்த பீரியட்ல. இப்போ வந்து அவங்க மேல பழி போடுறது வந்து இப்போ இங்க வேலை செய்யற காவல்துறை மேல எல்லார் மேலயும் பழி போடுற மாதிரி தானே சார் அர்த்தமா? இல்ல அதுதான் என்னன்னா, நான் ஏற்கனவே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை நமக்கெல்லாம் அது விபத்து. விஜயை பொறுத்த வரைக்கும் அத சதின்னு வந்து ரொம்ப உறுதியா நம்புறாரு. அவருக்கு நெருக்கமான நண்பர்களோட அத அவர் பலமுறை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன, அதுக்கான ஆதாரம் அவர் கையில இல்ல. அதுக்கடுத்து ஆட்சி அதிகாரமும் அவரிடம் இல்ல. அதனால அத அவரால வெளிப்படையாக பேச முடியல. அப்படிதான் நம்ம அத எடுத்துக்கணும். அதே நேரம் டெல்லியில் நடந்த சிபிஐ விசாரணையில் தன்னிடம் இருந்த ஒரு சின்ன ஆதாரங்களை அல்லது வந்து தன்னுடைய சந்தேகங்களை நிச்சயமாக சிபிஐயிடம் தெரிவிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் அதே நேரம் நம்ம சொல்றது என்னன்னா, இது குறித்து எனக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு டவுட் இருக்கு. இன்னைக்கு மேடையில பேசினார்ல, ஏற்கனவே அங்க பெரம்பலூருக்கு வராதீங்க அப்படின்னு காவல்துறை எச்சரிச்சாங்க. ஆனா இந்த கரூர் காவல்துறை எச்சரிக்கல. அப்ப இவங்க வந்து யாரோ ஒருத்தருடைய சதித்திட்டத்தின்படி என்னைய கூட்டியாந்து சிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு பேசுறத நீங்க ஏற்கனவே ஒரு அறிக்கையாகவோ அல்லது ஒரு பேட்டியாகவோ வெளிப்படுத்தி இருக்கலாம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு வந்து நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க. அதுக்கு அடுத்து அன்றைக்கு கரூரில் பணியில் இருந்த காவலர்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க வந்ததுக்கப்புறம் வேறு பணியிட மாற்றம் பண்ணிட்டீங்க. ஆனா அவங்க இன்னும் இருக்காங்க. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி என்ன நடந்தது, செந்தில் பாலாஜி உங்களுக்கு இப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாராங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாமே. அப்படி செய்யாம சும்மா வெறுமனே ஒரு குற்றச்சாட்டை மட்டும் எழுப்பிக்கிட்டே போறதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நேத்து நீங்க வந்து ஒரு கட்சியின் தலைவர், அதிகாரம் வேற ஒரு இடத்துல இருந்துச்சு, அவர்களுக்கு எதிராக உங்களால போராட முடியல. அதனால உங்களுடைய மௌனத்தை மக்கள் வந்து அதை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு அதிகாரமே உங்க கையில தான் இருக்கு. நீங்கள் நினைத்தால் அந்த உண்மையை வந்து உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அதை நோக்கி நீங்க சொல்றது தானே சரியாக இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து இந்த அரசு வேலை வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா எதிர்க்கட்சிகள்லாம் வந்து மாத்துறாங்க. நீங்க வந்து காலங்காலமா இந்த எக்ஸாம்க்காக படிக்கிறவங்க நெறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்களுடைய வாய்ப்ப வந்து நீங்க தட்டி பறிக்கிறீங்கன்னு வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதே மாரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து, நீங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி பண்ணா, உங்களுடைய காசு எடுத்து ஒரு கோடி குடுங்க. ஏன் இந்த மாரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களோட அந்த கனவ வந்து நீங்க இதுவாக்குறீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அப்புறம் கனிமொழி அவர்கள் வந்து, கரூர் மக்களுக்கு வந்து தெரியும். யார் வந்து அவங்க கூட நின்னாங்கன்னு வந்து சொல்றாரு. அப்புறம் திமுகவோட இந்த செய்தி தொடர்பாளர் டிவிகே இளங்கோவன் வந்து, விஜய் அவர்கள் தாமதம் வந்தது தான் இது வந்து காரணம் வந்து சொல்றாரு. அதிமுகலும் நெறைய பேர் வந்து சொல்றாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு சாக்கடை மாரி, இந்த கூவமாற்றுல ஒரு சாக்கடை மாரி வந்து பேசிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ஆணவத்தின் உச்சம் சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் வந்து சொல்றாங்க. ஓவரால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் கரூர் சம்பவம் குறித்து நம்ம மீண்டும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லாத மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் மேலே நடந்ததை மக்கள் வந்து நேரலையாகவே பார்த்துட்டாங்க. அதை வைத்தே மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லை. விஜய் லேட்டாக வந்தாரா சரியான நேரத்துக்கு வந்தாரா அப்படிங்கிறது எல்லாமே அது மக்களுடைய பார்வைக்கு போயிடுச்சு. அதையும் தாண்டி தான் இன்றைக்கு மக்கள் அவருக்கு வாக்களித்து முதலமைச்சராகவே உட்கார வச்சிருக்காங்க. அதனால் நாம் அதுக்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுத்ததுங்கிறது மிக மிக ஒரு தவறான செயல். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே கூட ஒரு பேட்டியில் குறிப்பிட்டேன். அந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த அந்த 41 பேரும் விஜய் என்கிற நடிகரை பார்க்க வந்ததால் உயிரிழந்தவர்கள், அல்லது தாவேகா தலைவர் விஜயை பார்க்க வந்ததால் உயிரிழந்தவர்கள். அப்போ அவர்களுக்கு யார் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, நடிகர் விஜயோ அல்லது தாவேகா கட்சியோ தான் கொடுக்கணும். அரசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொன்று, அரசு வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக அரசு வேலைனாலும் அவர்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? அரசு கொடுக்குதுன்னா அது மக்களுடைய பணம் தானே. உங்களை பார்க்க வந்து ஒருத்தர் உயிரிழந்ததற்கு மக்கள் பணத்தை எதுக்கு அள்ளி கொடுக்கணும்? சார் இப்ப இதே மாரி இப்போ நாம கேட்கறது என்னன்னா, ஒரு பேச்சை கேட்குறேன், இந்த தேர்தலில் தாவேகா வெற்றி அடையல, 2031 வெற்றி அடையல அப்படின்னா, இப்போ இவர் ஜெயிக்கிற வரைக்கும் உட்கார்ந்துருப்பாரா அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுப்பதற்காக? இல்ல சார். இதுக்கு முன்னாடி வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த பண உதவி வந்து குடுத்திருந்தாங்க. அவங்களுடைய கல்வி செலவுகள்லாம் வந்து ஏத்திருந்தாங்க படிக்கிற குழந்தைகளுக்கு. ஸோ இப்போ ஆட்சிக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த வேலையை கொடுக்கறது அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா, ஏற்கனவே இவர் 20 லட்சமா 25 லட்சமா பணம் கொடுத்தாரு. நான் கூட அந்த நேரத்தில் சொல்லிட்டு இருந்தேன், என்னுடைய பேட்டிகளை பார்த்தாலே தெரியும். அந்த 41 குடும்பத்துக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் 2 பேர் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து தன்னுடைய பணத்திலிருந்து 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு நான் சொன்னேன். ஏன்னா விஜய்க்கு 41 கோடிங்கிறது பெரிய விஷயமே இல்லை. அவருக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு தாராளமாக 1 கோடி ரூபா கொடுக்கலாம். அந்த 1 கோடி என்பது அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்.
இழந்த உறவுகளையும் உயிரையும் அது மீட்க முடியாது. ஆனால் அந்த துயரத்துக்கு வந்து ஒரு ஆறுதல் ஒத்தடமாக அந்த தொகைங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை நிலை அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கும் அது வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கும். ஆனால் விஜய் வந்து அதை அன்னைக்கு செய்யலை. அவர் பார்த்தீங்கன்னா 20 லட்சமா 25 லட்சமா பணத்தை கொடுத்துட்டு அப்படியே கடந்து போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அதிகாரம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் அரசு பணியை கொடுப்பதற்காக முன் வருவதுன்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை கடந்த காலங்கள்ல எல்லாம் நடந்திருக்கு, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கே ஸ்டாலின் அரசு வந்து 10 லட்சமோ என்னமோ கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தவறுக்கு நம்ம இன்னொரு தவறை முன்னுதாரணமாக காட்டக்கூடாது. நாம் அதையும் எதிர்க்கிறோம், இதையும் எதிர்க்கிறோம். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒருத்தவங்கள மக்கள் வாக்களித்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நாட்டை மேலே கொண்டு வருவதற்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சிறப்பாக நீங்கள் நிர்வாகம் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை உட்கார வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷியராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த பணத்தை பாதுகாப்பாருங்கிற நம்பிக்கையில் தானே. நீங்கள் அந்த காசை அள்ளி இறக்கிறது அப்படிங்கிறது அதை எப்படி ஏற்க முடியும்? கிட்டத்தட்ட விஜய் செய்ததுங்கிறது அதுதான். இல்லை சார், அந்த கரூர் அந்த பிரச்சனையை வந்து அது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியராக தானே சார் கணக்கெடுக்க முடியும். அது வந்து வெறுமனே வந்து ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து இருந்த கூட்டம் வந்து சொல்ல முடியாதுல்ல சார். அது இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கு. இப்போ நான் கேட்குறது என்னன்னா, இப்போ ஒரு கள்ளச்சாராயா குடித்து கள்ளக்குறிச்சியில் வந்து உயிரிழந்தார்கள். இப்போ அவர்களுக்கு வந்து 10 லட்சம் கொடுக்குறாங்க. இப்போ அதையும் கூட நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் தோல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மும்பையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவப்பு விளக்கு பகுதி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து நிறைய அந்த விலை மாதர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அங்கே திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு 10 பேர் 20 பேர் செத்துடுறாங்க. அவர்களுக்கு வந்து இது மாதிரி அரசு உதவியை கொடுத்துட்டு சிஸ்டம் தோல்வி, அதுக்காக இந்த அரசு கொடுக்குது அப்படின்னு ஒரு மகாராஷ்டிரா அரசு சொன்னால் அதை நம்ம ஏற்க முடியுமா? அந்த உயிரிழப்புங்கிறது எந்த இடத்துல நடந்தது, எதற்காக அங்கே போனாங்க, இதையெல்லாம் வச்சு தான் அந்த உயிரிழப்பு மீது வந்து நம்ம அனுதாபப்படுவதா என்ன அல்லது கடந்து போவதா அப்படிங்கிறதே நம்ம முடிவு செய்ய முடியும். எல்லாத்துக்கும் மேலே இது உங்களை பார்க்க வந்தாங்க, அங்கே ஒரு விபத்து நடந்து இறந்திருக்காங்க போது அதற்கான நிவாரணத்தை நீங்கள் தான் செய்யணும். அதுதானே சரியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ விஜய் எடுத்துங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவருடைய பணத்தில் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நைட்டு அவருக்கு தூங்கும் போது மனசு வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும். நம்மளை பார்க்க வந்து 41 பேர் இறந்தாங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருக்கோம், அந்த குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க, அப்பாடா அப்படின்னு ஒரு மனநிலை விஜய்க்கு இருக்கும். இதே இது அரசாங்க வேலையை தூக்கி எடுத்து கொடுத்துட்டா இந்த நிம்மதி விஜய்க்கு வருமா? நிச்சயமாக வராது. அது எல்லாத்துக்கும் மேலே மக்களுடைய பணம் அப்படிங்கும்போது அதில் வந்து இன்னொரு கூடுதல் பொறுப்போடு இருந்திருக்கணுங்கிறது தான். ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ சமீபத்தில் சாட்டை துறைமுகன் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தார். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே பயந்து போயிருந்தார். எங்கே அவர் மேலே வந்து இந்த கேஸை வந்து திருப்பி விட்ருவாங்களா, எஃப்ஐஆர் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, சிறையில் அடைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து அவருக்கு அந்த ஸ்டாலின் சாருக்கு நெருங்கி ஒரு நண்பர்கிட்ட வந்து இந்த மாதிரி என் மேலே ஏதாவது கேஸ் ஏதாவது போட போகிறாங்களா அப்படின்னு கேட்டு, இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே வந்து போட்டார்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சார் இதில் உண்மைத்தன்மை? இல்லை, பொதுவாகவே இது போன்ற இந்த சாக்கடைகள் குறித்து வந்து நம்ம எதுவும் பேசுறது இல்லை. அதனால் நம்ம இந்த கேள்வியை வந்து கடந்து போகிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி வந்து அதிகம் வந்து தாவேக்காவில் அந்த கார்னர் செய்யப்படுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நேற்றைய தினம் வந்து கரூருக்கு போயிட்டு விஜய் சார் வந்து கரூர் கம்பெனி ஓனர்னு வந்து செந்தில் பாலாஜியை வந்து சொல்கிறாரு. இந்த ஓடுன்னு சொல்லிட்டு இந்த வேட்டைக்காரன் வரான்னு வந்து விஜய் அவர்கள் தானே வந்து சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விஜய் அவர்களால் குறிவைக்கப்படுறாரா இல்லை கார்னர் செய்யப்படுறாரா சார்? அதாவது செந்தில் பாலாஜியை வந்து இந்த கரூர் கம்பெனி ஓனர் அப்படின்னு சொன்னதை வைத்தே நம்ம அந்த முடிவுக்கு வர வேண்டியதில்லை. செந்தில் பாலாஜி வந்து கரூர் கம்பெனின்னு ஒன்று இருப்பது, அந்த கரூர் கம்பெனி சார்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை கோடி வசூல் பண்ணாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பல பத்திரிகைகளில் அது செய்தியாகவே வந்திருக்கு. இதில் போனால் ஜூனியருடன் போன்ற பத்திரிகைகளை தொடர்ந்து வாசிப்பவர்களுக்கு தெரியும். கரூர் கம்பெனி அப்படின்னாலே உங்களுக்கு செந்தில் பாலாஜி ஞாபகத்துக்கு வருவார். அதனால் அது வந்து ஒரு பெரிய விஜய் வந்து அவர் மீது ஒரு அவதூறு சுமத்தியதாக நம்ம எடுத்துக்க முடியாது. பட் அதே நேரம் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஓரளவுக்கு உண்மைதான். மற்ற திமுக முன்னாள் அமைச்சர்களை விட விஜய் வந்து செந்தில் பாலாஜி மீது ஒரு தனிப்பட்ட வன்மத்தோடு அவரை வந்து கார்னர் பண்ணுறாருங்கிறது ஓரளவுக்கு உண்மை தான். அதற்கு காரணம் அந்த கரூர் சம்பவம் தான். நான் கூட அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த 41 பேர் உயிரிழப்புக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறார். ஆனால் அவர்கிட்ட ஆதாரம் இல்லை, அல்லது இருக்கிற ஆதாரம் போதுமானதா இல்லை.
ஆனா இதுல செந்தில் பாலாஜியுடைய கை இருக்குன்னு ரொம்ப உறுதியா நம்புறாரு விஜய். அதை வந்து விபத்துனே அவரால் வந்து ஏற்க முடியல. அதுதான் விஜயினுடைய ஸ்டாண்டாக இருந்தது. இன்னைக்கு அதிகாரம் கைக்கு வந்துருச்சு. ஆனா கையில் போதிய ஆதாரம் இல்லை. ஆனா நம் மீது அன்பு கொண்ட ஒரு 41 பேருடைய உயிரிழப்புக்கு இவர் காரணமா இருக்காரு. இவர் எப்படியாவது தண்டிக்கணும் அப்படிங்கிற அந்த கோப நெருப்பு அவருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதற்கு வேறு வழியில அவரை வந்து கைது பண்ணுவதற்கான ஒரு அட்டம்ப்ட் பண்றாங்க. இப்ப ஒரு தொகுதியுடைய தாவேகா எம்எல்ஏவுடன் பேரம் பேசியதா இப்ப சில பேரை அவங்க கைது பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் கேட்டா எனக்கு வந்து அது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு மாதிரி தான் தோணுது. முக்கியமா சொல்லணும்னா செந்தில் பாலாஜியை வளைப்பதற்கான ஒரு வழக்கா தான் அதை நான் இல்ல பார்க்கல. இப்ப நிறைய ஆதாரங்களை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்களே சார். அப்படி இருக்கும்போது இல்ல அது ஆதாரங்கள்ங்கிறது ஒரு ஏற்புடைய ஆதாரங்களா இல்லை. ஏன்னா சதி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஈடுபட்டது. அவங்க தான் ஐடிசி கிராண்ட் சோலாவில் வந்து இவங்களுக்கெல்லாம் ரூம் போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஈடுபட்டதுன்னு சொல்ற நீங்க அது எந்த நிறுவனம்னு ஏன் சொல்லாம இருக்கீங்க? அப்ப அதையும் நீங்க வெளிப்படையா சொல்லணும்ல. அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடந்தால் இதனால் பலனடைகிறவர் யார் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது ஒரு ஒரு கேரக்டர் வரும்ல. அவங்க தானே வந்து இதுக்கான சூத்திரதாரியாக இருக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் 10 பேரை விலைக்கு வாங்கி தாவேகா ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னா அடுத்து யார் பவருக்கு வருவா? அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி வரப்போறது இல்லை. அவர் கண்டிப்பாக சிஎம் கேண்டிடேட் கிடையாது. அது உதயநிதி ஸ்டாலினா இருக்கலாம் அல்லது எடப்பாடியாக இருக்கலாம். அப்போ உங்களுடைய விசாரணைங்கிறது அதை நோக்கி தானே போகணும். சம்மந்தமே இல்லாமல் ஏன் செந்தில் பாலாஜியை நோக்கி போகுது அப்படின்னா எனக்கு தோணுகிற விஷயம் என்னன்னா இந்த கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு வந்து அவர் மேல ஒரு பெரிய கோபம் இருக்கு. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவரை வந்து சிறைக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல சார். ஆனா ஏவா வேலு குறித்தும் அவர் பேசி தானே சார் இருந்தார். இப்ப இந்த மாதிரி சிங்கப்பூர்ல போயிட்டு அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, முன்னாள் அமைச்சர்களே ஒட்டுமொத்தமா என்ன ஊழல்கள்லாம் பண்ணாங்களோ அதை தான் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த பழி வாங்குறதுன்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் வந்து சரியானது இல்லைன்னு சொல்லிட்டு தாவேக்கினர் வந்து சொல்றாங்களே. இல்ல தாவேக்காரங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமாங்க நாங்க பழி வாங்குறோம்னு அவங்க வந்து ஒப்புதல் வாக்கு இல்ல. நிறைய பொதுமக்களுமே அதை இல்ல. பேச நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம திமுகவை வந்து ஆதரிக்கல, அவங்களுடைய ஊழலை வந்து நம்ம மூடி மறைக்கணும்னு நினைக்கல. திமுக ஆட்சி காலத்தில் மக்களுடைய பணம் பல லட்சம் கோடி கமிஷனாக பார்ட்டி ஃபண்டாக சூறையாடப்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு தாவேக்கா நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. நீங்கள் நினைத்தால் அந்த சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகளை வைத்து கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த 5 வருடங்களில் எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்காங்க, டெண்டரில் எவ்வளவு முறைகேடு பண்ணியிருக்காங்கங்கிறத 1 மணி நேரத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சு நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாடே வந்து உங்களை கொண்டாடும். ஆனால் அப்படி எந்த முயற்சியுமே நீங்கள் பண்ணவே இல்லையே. என்ன ஏவா வேலை வந்து இது பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, செந்தில் பாலாஜி, அது தவிர உங்களுடைய நடவடிக்கை என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அதை நீங்கள் என்னன்னா மேடை பேச்சுக்கு மட்டும்தானே அதை பயன்படுத்துறீங்க. அதாவது திமுகவை ஒரு தீய சக்தியாக ஊழல் சக்தியாக காட்டுவதற்கு தானே அதை பயன்படுத்துறீங்க. நியாயமாக அவங்க மீது நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் வரவே இல்லையே. இப்போ என் கேள்வி என்னன்னா ஏவாவேலு இப்போ சிங்கப்பூர் போயிட்டாரு, அது போதுமா? அவர் வர்ற வரைக்கும் நீங்கள் அப்படி கையை கட்டிட்டு உட்கார போகிறீங்களா? அப்போ நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்களா? அதுக்கடுத்து ஏவாவேலு செந்தில் பாலாஜி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ஊழல் நடந்ததா? மற்ற டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஊழல் நடக்கலையா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உண்மையாகவே தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது உங்கள் நோக்கமாக இருந்தால் நீங்கள் அதை செய்யலாம். உங்களை யாரும் தடுக்க போகிறதில்லை. ஓகே சார். ஆனால் இது வரைக்குமே தமிழ்நாட்டில் ஆண்ட முதலமைச்சர் யாருமே வந்து லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு வந்து யாரும் வந்து சொன்னதா நான் பார்த்தது என்னோட பார்வையில் சொல்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதை தைரியமாக வந்து சொல்கிறார். ஆக்சுவலாக ஒரு நாட்டோட முதலமைச்சர் வந்து அந்த மக்களுக்கு வந்து பணமாக கொடுக்கறத விட அந்த தைரியத்தை வந்து விளைக்கணும் சார். அதை வந்து தொடர்ந்து விஜய் சார் பண்ணிட்டு தானே சார் இருக்காரு. இல்லை, அதை நம்ம வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு நாட்டின் முதலமைச்சர் பொதுமக்களிடம் நீங்கள் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். பட் அதே நேரம் ரியாலிட்டியும் நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் வந்து ஊர் பக்கம் போய் ஒரு விஏஓ கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட முடியுமா? விஜய் சொல்லிட்டாருங்க நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? அது நிச்சயமாக முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஊழலும் லஞ்சமும் வந்து நேற்று முந்தா நேற்று வந்தது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலமாக இங்கு புறையோடி போன ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் வந்து நேற்று பேசிட்டாரு லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஒரு 10 நாளைக்கு நீங்கள் தினத்தந்தி பேப்பரை படித்து பாருங்கள். 10 நாளைக்கு என்ன லஞ்ச புகாரில் விஏஓ கைது, லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் கைது அப்படின்னு செய்திகள் வரத்தானே போகுது, வந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ விஜய் சொன்னதுனால இவர்கள்லாம் திருந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம
நினைச்சோம்னா நம்மை விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஆனா கடந்தாச்சு இந்த மாதிரியான எந்த செய்தியும் நம்மளால பார்க்க முடியல. இல்ல அது உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த ஆட்சி நகருதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனா விஜய் சொல்லிட்டாரு நாட்டில் லஞ்சமும் ஊழலும் ஒளிந்து விட்டது அப்படின்னு ஒருத்தவங்க நம்புனா நம்மை விட முட்டாள் யாரும் கிடையாதுன்னு சொல்றேன். ஓகே சார். இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, அந்த ஜனநாயகன் படம் வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. படம் வந்து 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நடுவில் ஏதாவது மாற்றங்கள் வந்து நிகழும் வந்து சொல்றாங்க. இந்த படத்தை வந்து எப்படின்னா ரிலீஸ் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த நெகட்டிவான இந்த விமர்சனத்தை வந்து பரப்புவாங்கன்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா விஜய் சாரோட இந்த கடைசி படம் வந்து பெரிய அளவில் வந்து வசூல் வந்து பண்ணிடக்கூடாதுன்றதுல வந்து எதிர்க்கட்சிகள் ரொம்பவே மும்முரமா இருக்கதா வந்து சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்த படத்துக்கு வந்து ஏ சான்றிதழ் கொடுத்துட்டாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை வைத்து இந்த படம் நாளைக்கே ரிலீஸ் ஆகிடும்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜூலை 24 ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க மைண்டில் வச்சுருக்காங்க. அந்த எஃப்எம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இதை தான் அவங்க வந்து மெயில் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இடையில அந்த ரூல் 33 அப்படிங்கிற விதியின்படி சில காட்சிகள் படத்தில் சேர்க்கப்பட போது அதற்கான ஒரு அவகாசம் இவங்களுக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு அந்த கடைசியில் வர்ற ரோலிங் டைட்டில் அந்த மலேசியாவுடைய ஆடியோ லான்ச்சு அந்த காட்சிகள்லாம் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த தமிழக முதலமைச்சர் விஜய் நடிக்குங்கிறது புதுசாக ஆட் ஆகுது. இப்போ இதெல்லாம் நீங்கள் அதாவது ஒரு சென்சார் வாங்கப்பட்ட ஒரு படத்தில் ஒரு காட்சியோ வசனங்களோ நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது திருப்பி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை அவங்க வெரிஃபை பண்ணி மறுபடியும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இப்படி ஒரு ப்ராசஸ் இருப்பதால் ஒரு வாரம் 10 நாள் டிலே ஆகணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த 24ஆம் தேதி இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல் இவங்க இன்னும் போட்டு தாளிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த ரூல் 33 அப்ளை பண்ணி மறுபடி சான்றிதழ் கொடுப்பதற்கு இவங்க டிலே பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 90% அப்படி இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.